நாங்கள் இப்பொழுது கிங்கடி எஃப்எம் ஒளிபரப்பு சபையுடன் இணைந்திருக்கின்றோம். குவா குவா கலாட்டா நிகழ்ச்சியிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதோ நேர்களுக்காக புதியதொரு பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிங்கடி எஃப்எம் ஒளிபரப்பு சபையின் குவா குவா கலாட்டா பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடல்களை விரும்பி கேட்டவர்கள் சுமதி, ரூபினி, ராகினி, ரேகினி. இதோ உங்களுக்காக மீண்டும் ஒரு புதிய பாடல். இன்னும் ஒரு 30 நிமிட இடைவெளியிலே அடுத்து ஒரு நேரடி நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள், கேட்க இருக்கின்றீர்கள். கிங்கடி எஃப்எம் ஒளிபரப்பு சேவையின் பொழுடா பொழுது. இன்றைய பொருடா பொழுது நேரடி நிகழ்ச்சியை அலங்கரிக்க இங்கே கரையத்துக்கு நேரடியாக வர இருக்கின்றார்கள். வெற்றிலை தட்டம் நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர் தங்கமணி அவர்களுடன் ஜாம்பவான் சோரங்க சிங்கம். நிகழ்ச்சியோடு நீங்களும் நேரடியாகவே இணைந்து கொள்ளலாம். கலைஞர்களுடன் நேரடி நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கிங்கடி எஃப்எம் ஒளிபரப்பு சேவையின் குவா குவா கலாட்டா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சிறிது வேளையிலே அடுத்த நேரடி நிகழ்ச்சி பொழுடா பொழுது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். என்ன கதிரையில் இருக்கவே நடந்துறீங்க அவருக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும். அதான் என்னடா நீங்கள் வெல்னோன்றீங்க, எனக்கு உண்மையா தெரியல. நீங்க எல்லாம் அங்க கொண்டு வரீங்க. அவர் இந்தியால இருந்து எவ்வளவு பெரிய ஆளா கொண்டு வந்திருக்காரு. பெரியாரா உயரமே ஆளோ. அவர் பாப்புலரான ஆளா. எப்பவும் டாப் லெவலான ஆட்களை தான் நீங்க கொண்டு வரணும். டாப் லெவல் ஆட்களை கொண்டு வரணும். டாப் லெவலா கொண்டு வந்து டாப் லெவல் ப்ரோகிராம் கொடுக்கணும். நீங்கள் நிறைய நான் வெற்றிலை தட்ட ப்ரோகிராம் 10 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்கிறேன். வெற்றிலை தட்டம் 10 வருஷத்துக்கு மேல ஆனா இந்த பேர் தங்கமணி தங்சண்டா தான் எனக்கு தெரியும். ஃபனி நேம் உங்களுக்கு ஃபனியா இருக்கு. ஸ்டைலா இங்க வந்தா எல்லாம் அப்படிதான் தங்கமணி தங்சாவும். 1 மினிட் நேரடியாக நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். இது கிங்கடி எஃப்எம் ஒளிபரப்பு சேவையின் குவா குவா கலாட்டா. தொடர்ந்து ஒரு சில நிமிடங்களிலே அடுத்த நேரடி நிகழ்ச்சி பொழுடா பொழுது. வெற்றிலை தட்ட நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் தங்கமணியும் ஜாம்பவான் சோரங்க சிங்கமும் கரையத்துக்கு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இதோ உங்களுக்கான புதியதொரு என்னும் ஒரு பாடல். அது என்னடா போய் கண்டிப்பா நாங்க சின்ன விளம்பர விட்டுட்டு இதுக்கப்புறம் இன்னொரு 2 பாட்டு போடுவோம். அதுக்கப்புறம் சின்ன விளம்பரம் வேணும். சரி, இப்ப என்னடா எனக்கு ஓகே நீங்க வந்திருக்கீங்க, இதை ப்ரோமோட் பண்ணி தர சொல்லி எனக்கு இந்த சோரங்க சிங்கத்தை என்னண்டா சோரங்க சிங்கம் நல்ல டாப் லெவலில் இருக்கிறாள் அங்கால இந்தியால. நான் எப்பவும் ப்ரோக்ராம் செய்யல இந்தியால இருந்தா நாக்களை கொண்டு வரேன். என்னண்டா எந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்டாண்டர்ட் ஆக்களை கொண்டா தான் நிறைய அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க சொல்ற சரி. என்னண்டா நீங்க இல்ல அவையோட கொஞ்சம் இளம்பொடிகளையும் சேர்த்து அப்படி அப்படியேடா அவைக்கு நாங்க ஃப்ரீயா கிடைக்கிற இன்டர்வல் வருமல்ல, அதுக்கு 5 மினிட்ஸ் பிரேக். ஜாம்பவான் இவங்க சோரங்க சிங்கத்துக்கு நீங்கள் காசு பே பண்றீங்க. சோரங்க சிங்கம் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு உங்களோட இதுக்கு வர போறாங்க. உங்களோட லம்சமா கொடுக்கணும் நான் காசு. இல்ல கலெக்ஷன்ல 50% வேண்டாலும் கொடுத்தா தான் அந்த ப்ரோகிராம் ஸ்டாண்டர்ட். இல்ல என்னடா இப்ப இங்க நீங்கள் இவ்வளவு காசு டிக்கெட் ஷோ விஐபி டிக்கெட் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுக்கும். 10% ப்ராஃபிட் எல்லாம் கேள்வி பண்ணோம். அது ப்ராஃபிட் தான், அது வேற விஷயம். அத கொடுக்குறீங்களா? அப்ப
இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப அவங்க ஜாம்பவான் நீங்களே சொல்றீங்க. ஜாம்பவான் பேர் போனவர் திருமணி பட்டங்கள் எல்லாம் இருக்கிறவருக்கு என்னென்ன நீங்க தந்த அவர் தந்தவர் கலைவாவணி, பூமணி, செய்மணி, நவமணி, குண்டுமணி, தவமணி, அபூர்வ சிந்தாமணி, ஆரோக்கியமணி, நிறைய மணிஸ் இருக்குது. மணிகளை எல்லாம் சேர்த்து சொல்லலாம். நீங்க பணியாக்குறீங்க. பணி இல்ல, நீங்க இத்தனை மணி இருக்கு எல்லாம் மணியெல்லாம் அவருக்கு உள்ள பட்டங்களை வாசிச்சீங்கன்னா ப்ரோக்ராம் முழுக்க சொல்லி கொண்டிருக்கலாம். சரியான பெரிய ப்ரோக்ராம் தொடங்கி ஒரு கோயில் மணி அடிச்சுக்கிறோம். சும்மா விடுங்க. நீங்க வந்து என்ன சொல்லுங்க, உங்களுக்கு அந்த அவன் மதிப்பு தெரியல. இப்ப இவ வந்து செய்யறதா உங்களுக்கு தான் மதிப்பு தெரியும். நீங்க வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு இங்க இருக்க மதிப்பு தெரியுமோ? நீங்க என்னன்னா இங்க உள்ளாக கூட வேற போயிட மாட்டேன். நீங்க சும்மா கிடைக்கிறீங்க. நீங்க 10 வருஷமா செய்றீங்க, 5 வருஷமா. சரி சரி, நீங்க ஒரு கிளையாவது இன் பிட்வீன் கேப்ல ஒரு பாராடலாம் செய்யலாம். இன் பிட்வீன் கேப்ல படியல சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆட விடலாம். மண்ணா பாட்டு படிக்க விடலாம். ஒரு 1 மினிட். எனவே நீங்கள் இணைந்திருப்பது தென்கிரி FM ஒலிபரப்பு சேவை. அடுத்து குவா குவா கலாட்டா நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்களை கேட்பதற்கு முன்பதாக இன்னும் ஒரு சில மணித்துளிகள் இருக்கின்றன. அடுத்த நேரடி நிகழ்ச்சி பொருடா பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில இணைந்து கொள்ள வருகின்றார்கள் வெற்றிலை தட்டம் நிகழ்ச்சியினுடைய ஒருங்கமைப்பாளர் தங்கமணி, ஜாம்பவான், சோரங்கசிங்கம். நீங்களும் இது ஒரு நேரடியான நிகழ்ச்சி. நேயர்களே, வானொலி ரசிகர்களை நீங்களும் இதனை அழைத்துக் கொண்டு உங்களுடைய கருத்துக்களை இதுகளில் கூட நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கான பொருடா பொழுது ஆரம்பம். உங்களுடைய சகல விதமான விளம்பரத்தவைகளுக்கும் அணுகுங்கள் கென்கிணி FM ஒலிபரப்பு சேவை. மரண அறிவித்தல்கள், சாமத்திய சடங்குகள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், இன்னும் திருமண சேவைகள் அனைத்தையும் உடனுக்குடன் விளம்பரம் செய்து கொள்கின்றோம். கென்கிணி FM ஒலிபரப்பு சேவை. எங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன, அவரை வச்சுக்கொண்டு நாங்கள் இதுல கணக்க கதைக்கலாம். சரி, நீங்கள் செய்கிற நல்ல முயற்சி. என்ன வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடப்படான்னு சொல்லிட்டு அவங்க ஆற்றல்கள் எல்லாம். ஆனா அந்த வளர துடிக்கிற இடம் பிள்ளைகள் 15 வயசு 18 வயசு 20 வயசுல எல்லாம் எல்லாரும் நீங்க சொல்ற இந்த ஜாம்பவானும் வந்து அப்படியான வயசுல இருந்துதான் வந்திருப்பேன். ஆனா நீங்க சொல்றது பிரச்சனை. வளர துடிக்கிற ஆட்களுக்கு வேற ஸ்தலம் இருக்குது, வேற தளங்கள் இருக்கு, வேற ஸ்டேஜ் இருக்குது. இது வந்து நான் கொஞ்சம் கேள்வி கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் நாங்க. ஓகே ஓகே சரி, அப்ப நீங்க கேளுங்க. நீங்க என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை லைவ்ல? இல்ல, நான் என்னன்னா 2 விஷயம். ஒன்று வந்து என்னையும் கொஞ்சம் பாப்புலர் ஆக்கினாங்க தான். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஜாம்பவான்களை கொண்டு வரது நீங்க பாப்புலர் ஆகுறது. தங்கமணி என்றால் வெளிநாட்டுல ஆக்களை கொண்டு ப்ரோக்ராம்டா நீங்க பார்க்காம டிக்கெட் வாங்கினா என்ன நிகழ்ச்சியை பார்க்காமலே தங்க கொண்டு வர ப்ரோக்ராம்டா ஆஹா ஓஹோ. சில பேர் இருக்கணும், நீங்க வெளிநாடுன்னு சொன்ன அந்த இந்த வாரம் வந்தா ப்ரோக்ராம் பார்க்கறது முடியும். ஆஹா ஓஹோ பார்க்காமலே சொல்லுவேன். அப்ப அப்படியே ஆக்களை வச்சுக்கொண்டு நாங்கள் காசு உழைப்போம். உங்களுக்கு கொஞ்சம் பார்க்காம சொல்ற ஒரு கூட்டத்தை வச்சுக்கொண்டு நீங்க 10 வருஷம் அப்படி என்ன இல்லை. அவையெல்லாம் தரமான ஆக்கள். அப்ப தரமான ஆக்களுக்கு மனதில் தரமானதை பார்த்தோன்னு தெரியும். இல்ல நீங்கள் நான் என்ன பர்சனலா ஒரு இன்ட்ரெஸ்ட்ல கரெக்ட் எனக்கு பிரச்சனை இல்லை. இது ஒண்ணு ரேடியோல போகாத, இப்போதைக்கு போகாத. அப்புறம் நீங்க லைவ்ல கதைக்கலாம், இதுல போய் கொண்டிருக்கும். அதை வந்து கொஞ்சம் நீங்கள் எல்லாம் ப்ரமோட் பண்ணி சொல்ல, அதுதானே வாரம். என்ன நீங்க கொஞ்சம் ப்ரமோட் பண்றது சரி. நீங்கள் ஆனா என்னென்ன இப்ப ஓகே, இது நாங்களே எங்கட மக்களுக்கான ஒரு ரேடியோ செய்யற பாருங்க. கண்கிணி கோயில் மணி அடிக்கிற மாதிரி கண்கிணி மணி அடிச்சு மக்களுக்கு ஒரு வளர்ச்சிக்காக ஒரு ரேடியோ செய்யறோம். அதே மாதிரி நீங்க ஒருத்தர் இங்க உள்ள மக்களுக்கு லோக்கல் ஆண்டைக்குள்ள வந்து இப்ப பாருங்க என்னன்னா எத்தனையோ எங்கட யங்ஸ்டர்ஸுக்கு ஆற்றல் இருக்குது, ஆனா அவனுக்கான தளங்கள் இல்லாமல் இருக்கு. நீங்க சொல்றது 100% சரி. எங்களுக்கு இன்பிட்வீன் காய்ச்சமாண்டா எங்கடி ஆக்களை போட்டா யார் எங்கடி ஆக்களை வந்து பாப்பீங்க. அப்படி சொன்னீங்க, போட்டு பார்த்தீங்க, போட்டு பார்த்து காசு லோஸ்டா அப்புறம் யாரு இல்ல காசு அப்படி லோஸ்டா நீங்களே இப்ப தங்கமணி நல்லா இருக்கு வந்து வந்தா அப்புறம் எனக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்தமாண்டா அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு சனம் வராது. இல்ல இது என்னன்னா நீங்க கொஞ்சம் அப்படி நீங்க சொல்றது யதார்த்தத்துல சரி வராது. என்னண்டா நீங்க சொல்றீங்க அவைய ப்ரோமோட் பண்ண வலிக்கிடணும்டா நான் கீழே போடுவேன். என்ன ஸ்டாண்டர்ட் கீழே போய் எனக்கு அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் செய்யலாம் வந்து உங்களுக்கு நான் கொண்டு வரதான் இந்த குவாலிஃபிகேஷன் 10 வருஷமா கொண்டு வருவேன். இந்த ப்ரோக்ராம பார்க்காமலே சனம்
போடுறதுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நான் வெளிநாட்டுல இருந்தா நான் டிக்கெட் வேண்டிட்டு போய் வார இல்லையோ? டிக்கெட் இல்ல கட்டாயம் அது நானே டிக்கெட் வேண்டிட்டு வார உங்களோட மோசம். நீங்க அந்த ஜாம்பவான் சொல்லி தான் டிக்கெட் விற்கிறீங்க. நான் கொண்டு வரதெல்லாம் ஜாம்பவான் தான். அப்ப நான் வந்து இந்த சோரங்க சிங்கம் என்ற ஜாம்பவான் கேள்விப்பட்டிருக்கோம். நான் கேள்விப்படல. இப்ப எனிதான் ஜனத்துக்கு தெரிய போதும் சோரங்க சிங்கம் என்ற ஜாம்பவான் இருக்குதா? இல்ல இல்ல நான் வெளியில கொண்டு வரலாம் அங்க ஃபேமஸ் தான் இருந்திருப்பேன். இப்ப நீங்க வந்து இங்க உள்ள ஆக்களை போட சரி. நீங்க இங்க உள்ள ஆக்களை தான் விடுங்க. நீங்கள் அவங்களுக்கு பெரிய அவங்களுக்கு காசு கொடுப்பீங்க, வண்டியா கொடுப்பீங்க. இவங்க சும்மா சரி. ஸ்ரீலங்காவில அவனை கொண்டு விட்டா அவன் கையை தூக்கி விட்டாருண்டா நான் உள்ளு கையை தூக்கி வைக்கலையோ? உங்களுக்கு அதெல்லாம் விளங்காத வந்து அவதியை கோரி விட்டாருண்டா அப்புறம் நான் எனக்கு ப்ரோக்ராம் கையை தூக்குறேன் விசா கையை தூக்கி விட்டாருண்டா அப்புறம் நான் உள்ளுக்கு இருப்பேன். இவங்க என்ன திரும்பி இவங்க அப்படி டெஃபினட்டா போவாங்க. எனக்கு ரிஸ்க் இல்ல. அது நீங்க சொல்றது உண்மைதான். நாங்க சொல்றத கேட்பாங்க. சரி. அப்படி ஒரு கையை தூக்காத ஆக்கள் இந்த பட்டியலை தான் நீங்கள் கூப்பிடுவீங்களோ? அது என்ன சொல்லுங்க, இங்க வந்தோடனே அவைக்கு விஷயம் விளங்காது. இது என்ன ப்ரோக்ராம் வழக்கமா விளங்கப்படுது. நீ என்ன விளங்கப்படுத்தி நான் என்ன பள்ளிக்கூடமா நடக்கிற அவிய விஷயம் விளங்கப்படுத்தி அவிய மேல கொண்டாடுறதுக்கு நான் வந்து ஈஸியா ப்ரோக்ராம் ரெடிமேட்டா அங்க இருக்குது. அப்படியே உங்களோட ஜாம்பவான உள்ள வாரீங்களா? கூட்டிட்டு வரலாம். வாங்க 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 வாங்க. வணக்கம் சார். சோமா இருக்கீங்களா? எங்க சார் நீங்க நீங்க உட்காருங்க சார். சரி. எப்படி சோமா இருக்கீங்களா? பயணம் எல்லாம் நல்ல சோமா? நீங்க 10 வருஷமா தொடர்ந்து வாரீங்களா இல்ல இந்த வருஷம் தான் நீங்க வாரீங்களா? இந்த என்ன கூப்பிடுறாரு? இந்த வருஷம் கூப்பிடுறோம். அடுத்த வருஷம் வேற யார்? இப்படி அடுத்த வருஷம் அதை பார்த்து கூப்பிடுவோம். வேற கையில இருந்தா சினிமாவில தெரிஞ்ச நிறைய ஜாமான் இருக்கு. கவுண்டமணி செந்தில் அவங்க எல்லாம் நீங்க கூப்பிடுறீங்க? எல்லாரும் தான். நான் எல்லாரும் ஃபேமஸ் ஆனாக்களை தான் கூப்பிடுறேன். அப்ப யார் ஃபேமஸா இருக்கணுமோ அவைய இங்க. நீங்க ஒருத்தரும் ஃபேமஸ் ஆக மாட்டீங்க. அப்படி ஃபேமஸ் ஆக்குறேன்டா நான் என்ன நான் எனக்கு அப்படி இல்ல யாரல போயில தானே மற்ற ஃபேமஸ் ஆக்குறதுனா நான் கீழ போடுவேன். இல்ல நீங்கள் கீழ போறது இல்ல. இப்ப என்னன்னா சரி ஐயா நீங்க டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்களோட ஆற்றல்கள் ஜம்பவான் எல்லாம் ஓகே. நாங்கள் என்ன சொன்னால் ஒரு 2 in 1 உங்களோட சேர்ந்து எங்களோட ஒரு கலைஞர்கள் எங்களுடைய இளம் படிகளையும் செய்து போடுங்க தான் சொல்றேன். இவர் செய்து போட்டு இன்டர்வல் ப்ரோக்ராம்ல டீ பிரேக் காஃபி பிரேக் வரைக்குல அவிய 5 நிமிஷம் ரோட்ஸ் கடிச்சு போட்டு வார ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல டைம் ஃபில் பண்றோம். அப்படி எண்ட் இல்ல ஒரு நாங்கள அப்படி டைம் அது தாராளம் கூட கிடைக்குது இல்ல. இல்ல நீங்க என்ன சான்ஸ் கொடுக்கிற மாதிரி காய்க்க கூடாது. இப்ப சான்ஸ் இல்ல. சான்ஸ் ஆரம் பின்ன இவருக்கு சான்ஸ் உங்களுக்கு சான்ஸ் அவன் இல்ல. அவ வந்து எல்லாம் டாப் லெவல்ல உள்ள ஆட்களை தான் நான் டாப் லெவல் அவ உங்களுக்கு சான்ஸ் அறியணும். டாப் லெவல் ஆட்களை நான் இங்க கொண்டு வரேன் டாப் லெவல் ப்ரோகிராம். சரி. இப்ப ரேடியோல நாங்க இப்ப நீ இன்டர்வியூ தொடங்கல நேர்கள் எல்லாம் கால் பண்ணி கதைப்பினோம். காய்க்கல சில கேள்விகள் வந்தாலும் நீங்கள் அதுக்கும் எல்லாம் பதில் சொல்ல நீங்க நீங்க அவர் மட்டும் தானே இல்ல அவருடைய பேக்ரவுண்ட் ஒரு 10 பேரை கொண்டு வந்திருக்கேன். நான் குரூப் இல்ல இல்ல நான் சொல்றேன் இன்னைக்கு இன்டர்வியூல அவர் மட்டும் தான். மற்றபடி நான் இவரை நீங்க ஒண்ணு கேட்க மாட்டீங்க. இல்ல இன்னைக்கு ஒரு கடைக்குல நான் சில செய்யல நான் ப்ரோமோட் பண்றேன். என்ன நிகழ்ச்சியை பத்தி கதைக்கிறது உங்களை ப்ரோமோட் பண்றத கதைக்கிறதா? இல்ல நிகழ்ச்சியை கதைக்கணும் எங்களையும் ப்ரோமோட் பண்றேன். 2 in 1 நீங்க எப்போ சொன்னீங்க 2 in 1? இல்ல 2 in 1 நான் அந்த ப்ரோமோஷனே இல்ல. அது ஈழத்து கலைஞர்களையும் இந்திய கலைஞர்களையும் சேர்த்து நீங்க செய்யலாம். நாங்கள் ஒரு கூட்டாக வளரலாம்னு சொன்னது. இப்ப நான் நினைக்கிறேன் நீங்கள் கதைக்கிறது நெசசரி இல்ல. நான் இடக்கட என்ன இடக்கட ஹாச்சல் அவசியம் அவருக்கு சேனம் டென்ஷன் அவரனா டயர்டா இருப்பார். புதுசா நான் இடக்கட டயர்ட் ஆனவரே ஜாம்பவானுக்கு டயர்ட் இல்ல. அவருக்கு கன ப்ரோகிராம்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு ஜாம்பவான் ஜாம்பவான் எல்லாரும் கொண்டே இப்ப கடைசியா அவர் ஸ்டேஜ்ல செய்யறதை விட நீங்கள் பின்னால செய்யற வேலையெல்லாம் கூட போறாரு. அப்படி இல்ல இல்ல நான் நினைக்கிறேன் பெட்டர் அவர்ட்ட அவர் வார நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர் இதை கொண்டு வந்திருக்கிற வெற்றிலை தட்டத்தை நான் ப்ரோமோட் பண்ணி விடுறேன். நான் தங்கமணின்னு ஃபேமஸ் நான் ப்ரோகிராம் ஓகே இது ரெகுலர் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா தங்கமணின்னு சொல்லி விடுறேன். தங்கமணி இல்ல தங்ஸ் அந்த கோயில் மணி சத்தம் இருக்கு அதை அடிச்சு தங்கமணி என்ற அதுல போட்டு விடுறேன். நீங்கள் கதைக்காம இருக்கிற நல்ல நினைக்கிறேன். நீங்கள் என்னத்தை பற்றி நீங்கள் கதைக்க போறீங்க? அவர் வந்து அந்த மல்டி டேலண்ட பற்றி நான் என்ன ப்ரோகிராம் எப்ப வருது என்ன மாதிரி டிக்கெட் விக்கிறோம் எவ்வளவு காசு இல்ல அடிக்கடி அதையும் சொன்னதான். இப்ப இவர் அரவாசி அப்புறம் அரவாசி செய்ய விட மாட்டோம். அப்ப அங்க வந்து பாருங்க அரவாசி சரி ஓகே நிகழ்ச்சி தொடங்குமா சார்? ஹெட்போன் போடுங்க. கிண்கிணி எஃப்எம் ஒலிபரப்பு சேவையில் இப்பொழுது அடுத்து உங்களுக்காக இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி புலுடா பொழுது. வெற்றிலை தட்டம் நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர் தங்கமணி இங்கே இருக்கின்றார். அவருக்கு தங்கமணியுடன் 10 வருடங்களாக இந்த வெற்றிலை தட்டம் நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக எங்களுடைய தேசத்திலே இடம்பெற செய்து கொண்டு வருகிறார்.
தனமணி கொண்டு வந்திருக்கின்ற புதிய ஜாம்பவான் இந்த ஆண்டு அவருடைய வெற்றிலை தட்டும் நிகழ்ச்சிக்காக சோரங்க